காலையிலும் தொடர்ந்து இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வார்த்தையை நான் பகிர்ந்து விரும்புகிறேன். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 1 நாளாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். என்ற வார்த்தையை மையப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை நம்மளோடு முன்பு தினம் பகிர்ந்து கொண்டேன். கடந்த வாரத்திலே உண்டு என்கிற வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் என் இதயத்தில் வைத்த 2 வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் அந்த உண்டு ஆண்டவரிடத்தில் அது இருக்கிறது, அவைலபிள், நம்ம எந்த நேரமும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அர்த்தத்தோடு இந்த நாளிலும் அதே வார்த்தையை மையமாய் வைத்து குடும்பங்கள் 2 காரியங்களை உங்களோடு இந்த நாளில் பகிர்ந்துள்ளபடியாக நான் விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவருக்குத்தான் ஆலோசனை உண்டு. இந்த கால்வெளியிலே அவரிடத்தில் ஆலோசனை உண்டு, அவருக்குத்தான் ஆலோசனை உண்டு என்கிற இந்த உண்டுன்ற வார்த்தையை, ஆலோசனை அவரிடத்தில் உண்டு என்பதை இந்த கால்வெளி சுட்டி காட்டும்படியாய் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசனை என்பது மிக அவசியமான ஒன்று. எல்லா காரியத்திலும் பல நேரங்களிலே நமக்கு ஆலோசனை தேவை, ஆலோசனை அவசியம். ஒவ்வொரு காரியத்திலும் சரி, சில தீர்மானங்களை எடுப்பதற்கு, சில காரியங்களை முன்னெடுத்து செல்வதற்கு நமக்கு ஆலோசனை உண்டு. அந்த ஆலோசனை அவரிடத்தில் தான் இருக்கிறது என்று எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் என்னவா? சத்தமா சொல்லுங்க அப்போ. ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நேருக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. எங்க போய் ஆலோசனை கேட்பது என்று அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவரிடத்தில் ஆலோசனை உண்டு. காரணம், அவர் எப்படிப்பட்ட கர்த்தர் என்று எழுதப்படுகிறது? ஆலோசனை கர்த்தர். இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுதே ஏசாயினால் முன்னுரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அவர் ஆலோசனை கர்த்தர். அது மாத்திரமல்ல, 11ஆம் அதிகாரத்திலே வரும்பொழுது 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அங்கேயும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வாசியுங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளமாவி, ஆலோசனையும் என்ன கொடுக்குமா? ஆலோசனை கொடுக்கிற ஆவி. ஆகவே இந்த நாட்களிலே, வரப்போகிற நாட்களில் நமக்கு தேவையான ஆலோசனை தேவனிடத்தில் உண்டு என்பதை அறிந்து கொண்டு நம்முடைய ஆலோசனையை அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். அதை குறித்து சற்று தியானித்து இந்த காலையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீரழிப்போம் என்று எழுதப்படுகிறது. ஆலோசனை இல்லாதனாலே வலித்தவர்கள் உண்டு, என்ன செய்ய உண்டு அறியாது திகைத்துக் கொண்டவர்கள் உண்டு. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் வேணாலும் என்ன கொடுப்பாரு? ஆலோசனை கொடுத்தார். பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட போனீங்கன்னா
அவங்க என்ன ஆலோசனை கொடுப்பாங்க? பிஸ்னஸை பற்றி தான் ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன கொடுப்பாங்க? நீங்கள் அதை சாப்பிடாங்க, இதை சாப்பிடாங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி தான் ஆலோசனை கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும். அதனால் சில சபைகளில் பிஸ்னஸ் பீப்புளை ஆலோசனை கேட்டு பிஸ்னஸாகவே மாறி போச்சு. நான் அறிந்திருக்கிறேன். ரொம்ப பயம். ஏன்னா அவங்களுடைய மைண்டு, அவங்களுடைய அறிவு எல்லாமே அதெல்லாம் நினைச்சப்பட்டிருக்கும், நிறுவப்பட்டிருக்கிறதுனால அதில் என்ன அவங்க என்ன செய்ய முடியும்? ஆலோசனை கொடுக்க முடியும், வேற கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. சகல ஞானத்தை உடையவர். இந்த காலவெளியிலே வரப்போகிற நாட்களில் எத்தனையோ காரியங்களுக்கு ஆலோசனை தேவை. கடந்த நாட்களில் தவறி இருக்கலாம். ஆனால் இனி வர நாட்களில் அவரிடத்தில் ஆலோசனை பெற்று, அவரிடத்தில் தான் ஆலோசனை உண்டு. ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையிலே ஆலோசனை ஆவி என்று எழுதப்படுகிறது. இன்னும் ஏசாயால வாசிக்கிறோம் 28ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. அவர் ஆலோசனையில் எப்படிப்பட்ட சொல்லப்படுகிறது? என்ன பாருங்க, ஆலோசனையில் ஆச்சரியமானவரா. எப்படி இந்த ஆலோசனை சொன்னானே தெரியாது. ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். அவர் சர்வ ஞானி. கடந்த காலங்கள் மாத்திரமல்ல, நிகழ்காலம் மாத்திரமல்ல, நீ வரக்கூடிய காலங்களை குறித்தெல்லாம் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கேற்றபடி ஆலோசனை கொடுத்து நடத்துவார். ஆலோசனைகளை அவர் ஆச்சரியமானவர். இவ்வளவு பெரிய ஆலோசனை கர்த்தரை வைத்துக் கொண்டு வேறு எங்கும் அங்கலாக்க வேண்டியதில்லை. அவரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்வோம். அவரிடத்தில் ஆலோசனை நமக்கு தேவையான உடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும், குடும்பமானாலும், தொழிலானாலும், வேலையானாலும், படிப்பானாலும், எந்த காரியமானாலும் ஆலோசனை அவரிடத்தில் உண்டு. அவரிடத்தில் இருக்கிறது. எந்த நேரமும் சரி அவரிடத்தில் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்விதானவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். சங்கீதத்திலே 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து வாசிக்கிறோம். வாசியுங்கள். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நல்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வசனத்தின் காரியத்திலே மிக முக்கியமான ஒன்று. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவேன்? என்ன தனிப்பட்ட முறையில் சொல்லாம நான் உனக்கு என்று சொல்ல பாருங்க. சில நேரங்களில் ஆவிக்குரிய மண்டலத்தில் தீர்க்கதரிசனம் கேட்பதற்கு பல ஊழியரை நாடி ஓடுகிறார்கள், தீர்க்கதரிசிகளை நாடி ஓடுகிறார்கள். ஊழியர்கள் ஜெபிப்பது தவறல்ல, அவள் ஆலோசனை சொல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவர் வேத வசனத்தின் அடிப்படையிலே என்னை பொறுத்தமட்டில் நமக்குரிய காரியத்தை முதலாவது நம்மிடத்திலே அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. யார்கிட்ட பேசுகிறாரு? அது பிறகு வசனத்தின் மூலமாகவோ, தேவனுடைய பிரசங்கத்தின் மூலமாகவோ, மற்ற காரியத்தின் மூலமாகவோ அவர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது உன்மேல் என் கண்ணை வைத்து என்ன சொல்லுவேன்? உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுவோம். நம்முடைய ஜீவியங்களில் இந்த வரப்போகிற நாட்கள் இருண்ட காலங்களுக்காக நான் போய்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் இருக்கிறார். அவருடைய எல்லா காரியத்திலும் ஆலோசனை உண்டு, எல்லா காரியத்திலும் ஆலோசனை உண்டு. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். வசனப்படி ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. ஆண்டவர் எந்த விதத்திலும் அவர் சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தையை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வசனத்து மூலமாக தேவனுடைய ஆலோசனை சொல்லலாம். கர்த்தருடைய ஊழியர் மூலமாய் ஆண்டவருடைய ஆலோசனை சொல்லலாம். ஆலோசனை
நமக்கு மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை என்பது மிக முக்கியமான ஒன்று. எல்லா சூழ்நிலை, எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அப்போ நம்ம அந்த ஆலோசனையை கேட்கக்கூடிய செவி நமக்கு தேவை. ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்லுறீங்க இந்த காரியத்தை குறித்து என்று நாம் தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போமானால் தேவன் நமக்கு தேவையான ஆலோசனையை அவர் சொல்லுவார். தேவன் ஆலோசனை சொல்லுகிறார். ஆனால் நீதிமொழிகளிலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார். வாசியுங்கள், நீதிமொழிகள் 1 அதிகாரம் 25 என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? தள்ளி ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை, ஏற்றுக்கொள்வதற்கு திறந்த உள்ளமில்லை. ஆண்டவர் ஆலோசனை சொன்ன பொழுது அந்த ஆலோசனை எல்லாம் என்ன செய்தால் தள்ளிவிட்டார்கள் என்று எழுதப்படுகிறது. ஆண்டவர் ஆலோசனை சொல்லும் பொழுது இந்த ஆலோசனை தள்ளிவிடக்கூடாது. ஒருவேளை அது கொஞ்சம் நம்முடைய சௌகரியத்தை கொஞ்சம் பாதிக்கிறதா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை நம்முடைய விருப்பத்திற்கு இணையானதாக இல்லாமல் இருக்கலாம். அவர் ஆலோசனை சரியான ஆலோசனை, ஆச்சரியமானவர். அவர்தான் ஆலோசனை கர்த்தர். மனிதர் சொல்லுகிற ஆலோசனை தவறாய் போய்விடலாம், தவறிவிடலாம். தேவன் சொல்லுகிற ஆலோசனை ஒரு நாளும் தவறுவதில்லை. சொல்லாரு, என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டோடைய ஆலோசனை என்ன? நீதிமொழி புத்தகம் சங்கீதத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வாசிங்க. சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். துன்மார்க்கருடைய ஆலோசனை சொல்லி நடக்கணும். துன்மார்க்கர் என்று சொன்னால் குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் வாழ்வதை குறித்து சொல்லப்படலை. ஆங்கிலத்தில் வாசிப்பீர்களானால் அன்காட்லி பீப்புள், ஜீவனுள்ள தேவனை தெய்வமாய் கொண்டிராதபடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் இல்லாம இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவருடைய ஆலோசனையை படி நடந்தால் அதான் துன்மார்க்கர், அன்காட்லி என்று எழுதப்படுகிறது. தேவனற்ற ஜனங்களுடைய ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொண்டு நடப்போமானால் அதனுடைய வாழ்க்கையில் சரியாய் அது படாது. நம்முடைய ஜீவிதத்தில் ஆசீர்வாதத்தை உண்டாக்காது, நம்முடைய ஆசீர்வாதத்தில் மேன்மையை கொடுக்காது. ஆண்டுடைய பிள்ளை கொடுக்கிற ஆலோசனை, தேவனுடைய ஊழியர் கொடுக்கிற ஆலோசனை, தேவ சமூகத்தில் காத்திருந்த ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் அற்ற ஜனங்களை நல்ல நேரங்களில் ரட்சிக்கப்படாத நண்பர்கள் மத்தியில், நண்பரிடத்தில், ரட்சிக்கப்படாத ஒரு இடத்தில் ஆலோசனையை கேட்கிறோம். தவறு என்று வேதம் சொல்லுகிறது. யோபு தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது யோபின் புத்தகம் 21 அதிகாரம் 16 அவன் சொல்லுகிறான். வாசியுங்கள். துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு எப்படி கேட்டோம்? என்ன அழகா சொல்ல பாருங்களேன். ஏன்னா அவனுக்கு ஆலோசனை அநேகர் வந்தார்கள், நண்பர்கள்லாம். இப்போ சொல்றான், இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு எப்படி இருக்கட்டும்? தூரமா இருக்கட்டும். ஏன்? அந்த ஆலோசனை சரியான ஆலோசனை அல்ல. அதே தேவனுடைய வழியிலே கொண்டு போகாது, தேவனுக்கேற்ற பாதையிலே கொண்டு போகாது. ஆகவே அந்த ஆலோசனை எல்லாம் எனக்கு தூரமா இருப்பதாக. யோபுடைய வாழ்க்கை அனுபவம் நமக்கு அனுபவமாய் மாறட்டும். தேவனற்ற ஜனனுடைய ஆலோசனை நமக்கு தூரமா இருப்பதாக. நமக்கு தேவன் ஆலோசனை கர்த்தர், தேவனுடைய ஆலோசனை. இந்த ஆலோசனையை கர்த்தர் நாம் தள்ளிவிடக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனையை கேட்டுவிடக்கூடாது.
ஆலோசனை கேட்டதினாலே, தவறான ஆலோசனை செவி கொடுத்ததினாலே ஏற்பட்ட ஒரு பெரிய பாதிப்பை நான் வேதத்திலே சுட்டி காட்டும்படி விரும்புகிறேன். நான் தியானித்த வேளையிலே ஆண்டவர் இந்த பகுதியை எனக்கு நினைப்பூட்டினார். எவ்வளோ பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தியது என்பதை 1 ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபயாம் அரசாட்சிக்கு வருகிறான். 12 கோத்திரங்கள் இஸ்ரேல், சமஸ்த இஸ்ரேலுக்கும் ராஜாவாய் சவுல் அரசாண்டான். தாவீது அடுத்து அடிப்படி அரசாண்டான். சாலமோன் அடுத்ததாய் அரசாண்டான். அவருடைய குமாரனாகிய ரெகோபயாம் அரசாட்சிக்கு வருகிறான். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் ரெகோபயாமிடத்தில் வந்தவர்கள் கேட்டார்கள், உம்முடைய தகப்பன் பாரமான சுமத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் உம்முடைய தகப்பன் சுமக்கிற கடினமான வேலையும் அவர் மேல் வைத்த பாரத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உண்மை என்ன செய்வோம் செய்ப்போம் சொன்னார். அவன் சொன்னா 3 நாள் கழிச்சு வாங்க, நான் சொல்றேன். நல்ல மனுஷன். உடனே என்ன செய்யல, அவசரப்படலை, கொஞ்சம் பொறுங்க, 3 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ என்ன பண்ணா, உயிரோடு இருக்கும் பொழுது, சாலமோன் உயிரோடு இருக்கும் பொழுது வைத்திருந்த முதியோரோட ஆலோசனை பண்ணினான். அவனா முடிவெடுக்கலை. முதியோரோடு ஆலோசனை பண்ணா அவங்க சொன்னாங்க, ரைட்டுப்பா, என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இப்படி செஞ்சேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணா, திருப்பூரை கூப்பிட்டுட்டான். தன் சமூகத்தில் இருக்கிற யாரோட வாசம், வாலிபரோட ஆலோசனை பண்ணான். அவங்ககிட்ட ஆலோசனை பண்ணான். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை, உங்கள் தகப்பனை காட்டிலும் நீர் எப்படி நடக்கணும், கடுமையாக நடத்த வேண்டும். யோசிப்பார். 2 பக்கம் ஆலோசனை. முதியோர், அனுபவம் உள்ளவர்கள். சாலமோன் அரசாட்சி செய்யும் பொழுது அவனோடு கூட இருந்து அவனுக்கு உதவியாக இருந்து அவனுக்கு ஆலோசனை சொல்லி நடத்தினவர்கள். அவருடைய ஆலோசனையை கேட்க முடியல. ஆனால் தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள் அவருடைய ஆலோசனையை அவன் கேட்டான். இந்த ஆலோசனைக்கு செவி சாய்த்ததுனாலே, நல்லா கவனிங்க, ராஜ்யபாரம் 2ஆய் பிரிந்து போயிற்று, பழந்துருச்சு. வடதேசம் தென் தேசம் என்று 2 பிரிவாக்கப்பட்டதை பார்க்கிறோம். பிளவு ஏற்பட்டு விட்டது. காரணம், ரெகோபயாம் தவறான ஆலோசனையை கேட்டதினாலே ராஜ்யபாரம் 2ஆய் பிரிந்து போன ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியிலே ஆலோசனை கர்த்தர், அவருடைய ஆலோசனையை நாம் கேட்காதபடி, யோபு சொன்னது போல, ஆண்டவரே, துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு தூரமாயிருப்பதாக. தேவன் தருகிற ஆலோசனை ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாயிருக்க போறதில்லை. தேவன் தருகிற ஆலோசனை தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணைந்தே காணப்படும். காலவெளியிலே நல்ல ஆலோசனையை தள்ளிவிட்டான். முதியோர் மூலமாய் வந்த ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டான். ராஜ்யபாரம் 2ஆய் பிளந்தது. இந்த காலவெளியிலே நான் நீங்களும் கர்த்தருடைய ஆலோசனை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். 107ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது சொன்ன வார்த்தையை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன்.
107 சங்கீதம் 10 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். அப்பெல்லாம் கவனிங்க. ஒன்று, ஆலோசனையை தள்ளிவிடலாம், புறக்கணித்து விடலாம். அதனால ஏற்பட்ட விளைவை குறித்து நீதிமொழி புத்தகம் 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது நானும் ஆகடியம் பண்ணுவேன், நீங்க கூப்பிடும் பொழுது நான் கேட்க மாட்டேன். ஏன்? நான் சொன்ன பொழுது நீ கேட்கவில்லை என்பதனாலே நான் கைவிடுவேன் சொல்லி நீதிமொழி 1 அதிகாரத்தில் பின்னால் எழுதுகிறோம். ஆலோசனை முற்றிலுமாய் தள்ளிவிடுதல், புறக்கணித்தல். 2வது எழுதப்பட்டிருக்கிறது, ஆலோசனையை என்ன பண்றது? அசட்டை பண்றது. அவங்க அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வசனம் அப்படிதான் சொல்லும். அதெல்லாம் நடக்க முடியுமா? எத்தனை விசுவாசிகள் இந்த நாட்களே கர்த்தருடைய ஆலோசனையை நாம் அசட்டை பண்ணுகிறோம். வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு சொல்லுகிற வார்த்தைகள், தேவனுடைய ஊழியர்களுமாய் வருகிற ஆலோசனைகள், வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோர் மூலமாய் சொல்லப்படுகிற ஆலோசனை, அதை அசட்டை செய்யக்கூடாது. அதை அப்படியே கண்டுக்கிடாம போறது, அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம போறது. வேதவசனம் சொல்ல அப்படி ஆண்டவர் சொன்ன வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? கலகம் பண்ணாங்க. அவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணாங்க. இவர் என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? எனக்குன்னு சொந்த மூளை இல்லையா? எனக்குன்னு சொந்த சித்தம் இல்லையா? பல நேரங்களில் எத்தனை முறை கர்த்தருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணியிருக்கிறோம் என்பதை சற்று சிறிது பார்ப்போம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதிமொழி சொல்லப்பட்ட ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. வாலிப பிள்ளைகள் விசேஷமாய் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நான் நினைப்பட்டும்படி விரும்புகிறேன். நீதிமொழி புத்தகம் 5 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவடையும் போது நீ துக்கித்து 12 ஐயோ போதகத்தை நான் என்ன செய்தேன்? வெறுத்தேனே, கடந்து கொள்வதில்லை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேடாமலும் எனக்கு உபதேசம் பண்ணவர்களுக்கு என் செவியை சாயாமலும். இதெல்லாம் என்ன அசட்டை பண்ணது? போதிக்க ஆள் இல்லாமல் இல்லை, ஆலோசனை சொல்வதற்கு ஆட்கள் இல்லாமல் இல்லை, அறிவுரை சொல்வதற்கு ஆள் இல்லாமல் இல்லை. சொன்னார்கள், ஆலோசனை சொல்லப்பட்டது, அதை வெறுப்பது. அந்த நீதிமொழி 1 வாசத்தை பார்த்தீங்கன்னா வெறுத்து தள்ளுதல், அசட்டை செய்தல். கடைசியில் வேணுமா? முடிவில் மாம்சமும் உன் சரீரமும் என்ன முறையிடுவானா? சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சங்குரிய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என் நினைச்சுவாய் முறையிடுவாய் என்று எழுதப்பட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஆலோசனைகளை அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய ஆலோசனை சொல்லப்படும் பொழுது அந்த ஆலோசனையை புறக்கணிக்கூடாது. வாலிப நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெற்றோர்கள் பெரியவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை அசட்டை செய்யக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்பன்மார் படிக்காதவர்களாக இருக்கலாம், உங்களைப் போல டிகிரி பெறாமல் இருக்கலாம், கல்வி கற்காமல் இருக்கலாம். உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணக்கூடாது. ஆலோசனைக்கு செவி சாய்க்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். இந்த ஜூலை மாதம் முடிக்க போகிறோம். கடந்த காலங்களில் நம்ம சொல்லப்பட்ட ஆலோசனையை வெறுத்திருக்கிறோமா,
தள்ளி இருக்கிறோமா? ஆலோசனை அசட்டியாய் எண்ணி இருக்கிறோமா? நான் போடு, ஆண்டவரே நீ எனக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைக்கு நான் செவிடுப்பேன் சொல்லி நாம் செய்வோமானால் ஒரு பாதுகாப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் போக முடியும். 106ஆம் சங்கீதத்திலும் தாவீது சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையை நினைப்பட்டு விரும்புகிறேன். இஸ்ரவேலுடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிற வார்த்தையை வாசிப்பீர்களானால் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் சீக்கிரமாயுடைய கிளவினால் நல்லா சொல்லப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி வந்தார், செங்கட வழியாய் நடத்தி வந்தார். தண்ணீர்கள் சத்துருக்களை மூடிக்கொண்டது, ஒருத்தருடைய மீதி அல்ல. உடனே ஆண்டவரை துதியை பாடினார்கள் என்று எழுதப்படுகிறது. எவ்வளோ கர்த்தர் அற்புதம் செய்தார், நன்மையானதை செய்தார், எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தினார், ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் சொல்லிட்டு, ஆனாலும் சீக்கிரமாய் கிரியைகளை செய்தார்கள், மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் என்ன செய்யல? காத்திருக்கவில்லை. பல நேரங்களில் தேவனுடைய ஆலோசனை காத்திராதபடி செயல்பட்டு விடுகிறோம். அவருடைய ஆலோசனைக்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீரே, எனக்கு தேவையான ஆலோசனை உம்மிடத்தில் உண்டே ஆண்டவரே. ஆலோசனைக்கு நாம் காத்திருப்போமானால் கர்த்தர் சரியான ஆலோசனையை கர்த்தர் கொடுப்பார். அவசரப்படக்கூடாது. பல நேரங்களில் நான் நினைச்ச உடனே காரியத்தை செய்து முடித்தோன்னு சொல்லிக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி, ஆண்டவரே சில முக்கியமான காரியங்களை நாம் தீர்மானிக்கும் பொழுது, முக்கியமான காரியங்களை ஆரம்பிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்வோமானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் அதிகமாய் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்ட மனிதனை குறித்து நாம் பார்ப்போமானால் தாவீதை குறித்து நாம் அதிகமாய் பார்க்கலாம். தாவீதுடைய ஜீவியத்திலே ஒவ்வொரு காரியத்திலும் அவன் உடனே முடிவெடுத்து செயல்படவில்லை. பலசாலி, யுத்த வீரன், தன்னோடு ஜனங்கள் இருந்தார்கள், உடனடியாக எந்த காரியத்தை சாதிக்கலாம் இல்லை. ஆண்டோடைய ஆலோசனைக்காக வெயிட் பண்ணுகிறான், ஆண்டோடைய ஆலோசனைக்காக கேட்கிறான். என்ன நலமான வார்த்தை பாருங்க. பல சம்பவங்களை தாவீதின் வாழ்க்கையில் என் நினைவுக்கு வந்தது. அப்படி ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஆரம்பத்திலிருந்து விசேஷமாய் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரங்களிலே சொல்லப்பட்ட காரியங்கள். சவுலும் யோனத்தானும் மரித்து போய்விட்டார்கள். இஸ்ரவேலிலே இப்பொழுது ராஜா இல்லை, சிங்காசனம் காலியாக இருக்கிறது. தாவீது தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கோலியாத்தை கொன்று சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்று 10000 என்று ஜனங்கள் முறைமுறையாய் பாடினார்கள். நன்றாய் தெரியும் தாவீதிற்கு சகோதரன் நடுவிலே அவன் ராஜாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான். ஒரு ராஜா இல்லை, தேசத்திலே ராஜா இல்லை, அரண்மனை காலியாக இருக்கிறது. குமாரன் யோனத்தான் மரித்து போனான். இந்த நேரத்தில் தாவீது சுயேட்சையாய் முடிவெடுக்கவில்லை, சுயேட்சையாய் அவன் காரியத்தை செய்யவில்லை. இவ்வளவு நாள் தாவீதுக்கு பயந்து காட்டிலேயும் குகைகளிலேயும் வாழ்ந்து கொண்டிருந்தவன். சொல்லலாம், மரணத்துக்கு ஒரு அடி எங்க காட்டில் இருக்கானோ அங்கே போயிடுவான், தோப்பில் இருக்கானோ அங்கே போயிடுவான். அவ்வளவும் வனாந்திரத்திலே அலைந்து தின்றது போல நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்த தாவீது 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்பு சவுலும் யோனத்தானும் மரித்து போன பின்பு எருசலேமிலே அரண்மனை காலியாக இருக்கும் பொழுது, சிங்காசனத்திலே யாரும் உட்காராத ஒரு நிலைமை, யாரும் இல்லை, ஜனங்களை நடத்தி சொல்வதற்கு எதுவும் இல்லாத ஒரு நிலைமையிலே வனாந்திரத்தில் இருந்த தாவீது கேட்கிறான். வாசிங்க பார்ப்போம்.
ஆண்டவர் நோக்கி ஒரு ஆலோசனை கேட்குறான். யோசிச்சு பாருங்களேன். ஆண்டோட ஆலோசனை கேட்குறான். ஆண்டவரே, நான் யூதாவின் பட்டணம் ஒன்றே கூட்டிருக்கலாமாப்பா? இவ்வளோ நாள் காட்டில் இருந்துட்டேன். சவுலனை கொள்ளும்படியாக எத்தனைத்து வந்ததுனால மலைகளும் குகையிலுமே வாழ்ந்துட்டேன். மரித்து போய்விட்டார்கள். எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. ஆண்டவர் சொல்கிறேன், ஆண்டவரே நான் போகலாம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் போய் என்று சொன்னார். உடனடியாக சொல்ல போகவில்லை. அடுத்த ஆலோசனை கேட்குறான், எங்கே ஆண்டவரே போகிறது? நல்லா கவனிங்களேன். அதனால தாவீது சொல்கிறான், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி உன்மேல் என் கண்ணை வைத்து. அப்போ தாவீதுக்கு ஆலோசனை சொன்ன கர்த்தர் நமக்கு நிச்சயமாக ஆலோசனை சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே போனாலும் சரி, எதை செஞ்சாலும் வெயிட். ஆண்டவரே இதை போகலான்னு நினைக்கிறேன், இது செய்யலான்னு நினைக்கிறேன், செய்ய ஆண்டவரே ஆலோசனை கேளுப்போம். உண்டு, இட் இஸ் அவைலபிள். அவரிடத்தில் ஆலோசனை உண்டு. நம்ம பெற்றுக்கொள்வோமானா ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் தாவீது ஆலோசனையை கேட்டு அவன் போனதுனால எல்லா இடத்துலையும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். சிக்லாக்கில் ஒரு முறை அவன் இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி அவனோடு இருந்த எல்லாரையும் அமலேக்கர் வந்து கொண்டு போயிட்டாங்க. தாவீதும் அவனுடைய மனிதன் வரும்பொழுது இங்கே ஒன்றுமே இல்லை, அழுகிறான். பலன் இல்லாமல் போகின்றார். எல்லாம் எழும்பிட்டான். உன்னால எங்களுக்கு பிரச்சனை சொல்லி தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் எழுதப்பட்டுக்கிறது. மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த நேரத்திலையும் கேட்குறான், ஆலோசனை கேட்குறான், ஆண்டவரே இந்த தொடரலாமாப்பா? நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமையா இருக்கிறதே, எல்லாத்தையும் எழுந்துட்டோமே. ஆண்டவர் சொன்னார், போ, நீ எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவிடாமல் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. உடனடியாக போகலாம். வந்த உடனே அப்படியா வா உடனே பரண்டு போவோம், அடிச்சு விடுவோம், இல்லை. ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறான். ஆலோசனைக்காக காத்திருக்கிறான். ஒவ்வொரு காரியத்தையும் தாவீதுடைய வாழ்க்கையில் நீ வரிசையாக வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் யுத்தம் வந்த வேளையில் அவன்கிட்ட ஆட்கள் உடனே போயிருக்கலாம், இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவன் செல்கிறான். அதான் அவன் சொல்றான், 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். என்ன அழகா சொல்ல பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் யார்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டா. அதனால நல்லா கவனிங்க. படிக்கிற பிள்ளைகளாலும் சரி, யாராலும் சரி, ஆண்டவருடைய ஆலோசனை கேளு. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜெபத்தில், ஆண்டவரே உங்கள் ஆலோசனை என்ன ஆண்டவரே, இதில் என்ன செய்ய விரும்புகிறீங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. பொதுத்த ஆலோசனை காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொல்லுங்கப்பா. நான் சொல்கிறேன், சின்சியராக திறந்த இருதயத்தோடு நம்ம ஆண்டவரத்தை கேட்போமானா ஆண்டவர் சரியான ஆலோசனை தந்து ஆசீர்வாதமான பாதையிலே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லலாம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் என்ன செய்வேன், துதிப்பேன். இந்த காலவழியிலே அவரிடத்தில் ஆலோசனை நான் சொல்றது, எந்த காரியமானாலும் சரி, படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, தொழிலானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, அவருடைய ஆலோசனை கேட்போம். நம்ம சொந்த புத்தியை சார வேண்டாம், மற்றவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டாம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே எனக்கு சரியாக ஆலோசனை கொடுங்க, சரியாக ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. தேவன் சரியான ஆலோசனை தந்து நம்மை நடத்துவார். துன்மார்க்குடைய ஆலோசனை தூரமாக இருக்கட்டும். கர்த்தருடைய ஆலோசனை, ஏன் அவர் நம்மை உண்டாக்கினவர், ரட்சித்தவர், நம்மை குறித்த சகலத்தை அறிந்தவர், நம்மை குறித்த ஒரு மாஸ்டர் பிளான் அவர் தான் வைத்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்காம இஸ்ரேல் ஜனங்கள் காத்திருக்கவில்லை. கொஞ்சம் காத்திருப்போம். நாம் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி காத்திருப்போமானா
ஆண்டவரோடு பேசுவார். ஆண்டவர் தெளிவாக எந்த விதத்தில் ஆயிரும் அவர் நம்மளோடு பேசுவார், நமக்கு இடைவிடுவார். சொல்வர தாவீது பல நேரங்களில் அவன் கேட்டதுனால 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் வாசிங்க. நீங்க அதுக்கு முன்னால பாருங்க பார்ப்போம். 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் காரியம் அறியாத மூட, நான் முட்டாளா இருந்தேன், விஷயம் தெரியல, எனக்கு காரியம் தெரியல, உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் சொல்றான். 24ஆம் வசனத்தை வரும் பொழுது உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, கடைசியில் மகிமையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே உடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி, ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அவை நாட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் ஜெபத்தில், ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, உடைய ஆலோசனை என்ன, அவசரப்பட வேண்டாம். நான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை யோசித்தேன். கடந்த வாரம் பைபிள்ஸ் எல்லாம் சொன்னேன். காலத்துக்கு முன்னாய் ஓடினவர்கள், பொறுமை எழுந்து காலத்துக்கு முன்னாய் ஓடினவரில் ஆபிரகாம் ஒரு மனிதன். ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்தில் வானத்தை அண்ணாந்த வாழ்க்கை சொல்லி பல காரியத்தை கட்டளிடுகிறார். உன் சந்ததி இவ்வளவாய் பெரியிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது ஆண்டவர் உனக்கு பெரிய பலனா இருப்பேன், வெளியவா, வானத்தை என்ன எல்லாம் சொல்றாரு. இவ்வளவாயுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரத்தில் சாராள் அடிமை பெண்ணோடே சேரும் என்று சொன்ன நேரத்தில் ஆபிரகாம் கொஞ்சம் ஆண்டுடைய ஆலோசனைக்கு அவன் வெயிட் பண்ணி இருந்திருப்பான். நான் பெரிய பாதிப்பு இருப்பான். கடந்த வார்த்தை சொன்னேன். ஆகாரை சேர்ந்த இஸ்மவேல் பெற்றெடுத்தான். தேசத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த தேவ ஜனங்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இன்று வரைக்கும் இருக்கிறதை பார்க்க முடியும். கொஞ்சம் ஆலோசனைக்கு, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு, ஆண்டவரே சாராள் இப்படி சொல்கிறார், நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே என்று அவன் ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை. காலத்துக்கு ஓடிவிட்டான். இவையெல்லாம் நமக்கு மாதிரியாய் எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமானா ஆண்டவரோட பேசுவார். ஆண்டவரே எனக்கு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியில் நடத்த வேண்டிய சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே இப்படி ஆலோசனை என்ன? நான் சொன்னேன், எந்த விதத்தில் ஆயிலும் கர்த்தர் ஆலோசனையை நமக்கு அவர் தருவார். அவை இந்த காலவழியிலே தேவனுடைய ஆலோசனையை நான் பெற்றுக்கொள்வோம். அடுத்த ஆலோசனை உண்டு. இந்த ஆலோசனை நான் சொல்றது போல சில நேரங்கள் நமக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுறது போல காணப்படலாம். நம்முடைய சௌரியத்தை கொஞ்சம் குறைக்கிறது போல இருக்கலாம். நம்ம நினைச்சதுக்கு மாறாக இருக்கலாம். சொல்றேன் சார், அங்க தாவீது காட்டிலையும் குகையில வாழ்ந்தவன் ஆண்டவர் ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவரே எந்த ஊரில் போய் நான் இருக்கிறது ஆண்டவரே? ஆண்டவர் என்ன சொன்னார்? எபிரோனுக்கு போ, எருசலேமுக்கு போன்னு சொல்ல. எங்கே போய் சொன்னார்? திரும்ப காடு, மலைப்பிரதேசம். என்ன ஆண்டவரே, இவ்வளோ நாளும் மலையிலையும் குகையிலும் தானே வாழ்ந்தேன், இப்போ திரும்ப மலை போய் சொல்லிடுறே? இல்லை, அங்கே போய் இருந்த வேளையிலே யூதா கோத்திரத்தார் வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அவன் கேட்கல, நான் தாவீது வந்திருக்கேன்னு சொல்லலை, அவர்களாகவே வந்து அபிஷேகம் பண்ணார்கள். அப்போ ஆலோசனை, தேவன் தருகிற ஆலோசனை ஒருவேளை கொஞ்சம் பாதிக்கலாம். திரும்ப மலை தேசமா, திரும்ப காடா? இல்லை, ஆண்டவர் சரியான ஆலோசனை தருவார். அது நான் சொன்னது போல நமக்கு அது சற்று கடினமானது போல காணப்படலாம். அவருடைய முடிவு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்வது, என் ஆலோசனையிலே நடத்தினீர் ஆண்டவரே, நடத்திரப்பா. அவருடைய ஆலோசனையில் நடத்தினான். அது சொல்லிட்டு 139ஆம் சங்கீதத்தில்
அவன் சொல்லுகிற வார்த்தை வாசிங்க. 139 சங்கீதம் 17 வசனம். தேவனே உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவருடைய தொகை இருக்கிறது எவ்வளவு அதிகம். அடுத்து, அவைகளை நான் என்ன போனால் எதை பார்த்திரும். அப்ப எவ்வளவு திரும்ப 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 தான் ஆலோசனை கேட்ட ஆண்டவரே நீங்க தந்துக்கிட்டே இருந்தீங்க. ஒருவேளை மனுஷன்ட்ட போய் ஆலோசனை ஒரு தடவை 2 தடவை கேட்டீங்கன்னா போ ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு விரட்டி விட்டுருவான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. எவ்வளவு ஆலோசனைகள், எவ்வளவு ஆலோசனைகள். அந்த ஆலோசனைகள் இந்த காலவெளியிலே தாவீதுக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை நமக்கு தருவேன்னு சொன்ன ஆண்டவர் நமக்கும் ஆலோசனையை தருவார். இந்த ஆலோசனை நம்மை சரியான பாதையில் கொண்டு போகும். சொல்லலாம், எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் சொல்லிட்டு அதில் என்ன போனால் மணலை பார்க்கல அதிகமாக நான் விழிக்கும் பொழுது இன்னும் என்ன செய்கிறேன். அப்போ என்ன, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கும்போது நம்ம யார் பக்கத்தில் இருக்கிறோம்? அவர் பக்கத்திலேயே இருக்கிறோம். அவர் கூட இருந்து ஆலோசனை சொல்ல என்ன அளவான வார்த்தை அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த காலவெளியிலே அவருடைய ஆலோசனையை நான் கேட்போம். யாத்ராமத்தில் ஒரு சம்பவம் தேவன் நினைப்பூட்டுவதனால் அந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் நமக்கு ஆலோசனை தேவை என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. மோசே பெரிய தேவனுடைய மனிதன், தேவனுடைய வல்லமையான கரத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த ஒரு மனிதன். அதிகாரத்திலே மாமனாகிய எத்திரோ அவனை காணும்படி வருகிறான். அப்பொழுது மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்து காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நினைச்சார்கள் நின்றார்கள் என்று எழுதப்படுகிறது. 17 வசனத்தில் வாசியாப்போம். என்ன சொன்னாரு? இந்த காலத்து மருமகனா மோசே இருந்திருப்பானா என்ன சொல்லியிருப்பான்? மாமனாரே உன் ஜோதியை பார்த்துட்டு என்ன செய்ய போயான் இருப்பான். அப்படிதானா? எனக்கு தெரியாத நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எனக்கு ஊழி அழைப்பு இருக்கு, என்னை கொண்டு கத்த பெரிய காஞ்சிக்கா நீ யாரையா சொல்கிறதுக்கு, நான் என்ன கேட்குறதுக்கு, கொண்டு மனைவி பிள்ளைகளை விட்டையா, விட்ட வேலையை பார்த்துட்டு என்ன செய்ய, வீட்டுக்கு என்ன செய்ய போயிருப்பான். ஆனால் மோசே பெரிய தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் கர்த்தர் அவர் மூலமாய் சொன்ன ஆலோசனைக்கு என்ன செய்தாங்க? சொன்னா நீ செய்கிற காரியம் நல்லதில்லை. அவர் சொன்ன காரியம் என்னன்னா, நீரும் உம்மோட இருக்கிற ஜனங்களும் என்ன செய்வீங்க? இது உமக்கு மிகவும் பாரமணியான காரியம் சொல்லிட்டு 19 வாசிங்க பார்ப்போம். உமக்கு நான் ஒரு என்ன செய்கிறேன்? ஆலோசனை சொல்கிறேன். நீ கொஞ்சம் வளர்ந்த உடனே மற்றவங்க ஆலோசனை கேட்க மாட்டோம். சரியா? கேட்க மாட்டோம். நான் பார்த்துக்கிறேன், ஆவிக்குரிய பாதையில் ஊழியத்தின் பாதையெல்லாம் பார்த்துருக்குறேன். கொஞ்சம் வளர்ந்த உடனே சரி சரி ஆரம்பத்தில் கேட்டவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஆண்டவரோடு நான் டைரெக்டாக என்ன இருக்குது, இப்போ கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் யார் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை என்ன செய்யணும்? தேவை, கேட்கக்கூடிய செவி தேவை. நல்ல வார்த்தை, நல்ல ஆலோசனை சொல்லும் பொழுது கேட்க வேண்டும். என் சொல்லை கேளும், உனக்கு என்ன செய்கிறேன்? ஒரு ஆலோசனை சொல்கிறேன்.
அந்த ஆலோசனை கேட்டேன்னா தேவனும் உம்மோடு இருப்பார். தேவசனில ஜனங்களுக்கு ஆயிரம். அதுக்கு சொல்றாரு, நீங்களும் சரியா போய் என்ன செய்ய முடியும்? சேர முடியும். இல்லைன்னா தொஞ்சு போவ. தேவன் செய்யற காரியத்தில் செய்ய முடியாது. 23 சொல்றாரு, இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவனும் கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்திற்கு சுகமா என்ன செய்யலாம்? போய் சேரலாம். மோசே ஆலோசனைக்கு செவி கொடுத்தான். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் உண்டு. அவர்தான் ஆலோசனை சொல்லுகிறவர். ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை ஆவி, ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். பல்வேறு காரியங்களை ஜெபிக்கிறோம், பல காரியங்களுக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆலோசனை என்பது சில கட்டங்களில் மிக முக்கியமாய் தேவை இருக்கு. என்னை பொறுத்தவரை ஊழியத்தின் பாதையில் நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, சில இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஆலோசனைக்கிறேன். என்ன ஆண்டவரே சொல்ல, இந்த ஜனங்கள், இந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, இவங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்ல? எனக்கு படித்த அறிவில் மூளையில் இருந்தல்ல, எனக்கு என்னுடைய ஆழத்தில் அல்ல. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை தேவை. நான் சொல்ல போறேன், எத்தனையோ பேர் ஆலோசனை சொல்வதற்கு ஆட்களாம் தவிக்கிறாங்க. எனக்கு உங்களுக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஆலோசனை வெறுத்திருக்கலாம், தள்ளி இருக்கலாம், அசட்டை செய்திருக்கலாம். அருமையானவர்களே, அப்படி ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி, ஆண்டவரே என்ன செய்ய விரும்புகிறீர்? இது எப்படி நடத்தணும்? இதில் எப்படி எங்கே போகணும்? இதில் என்ன செய்யணும்? இது தாவீதை போல கொஞ்சம் வெயிட் பண்ணி. சவுலும் யோனத்தானும் மரித்த உடனே அவன் தன்னுடைய ஜனங்களை கூட்டு போய் எருசலேம் போயிருக்கலாம், சிங்காசனத்தை உட்கார்ந்துருக்கலாம். இல்லை, செய்யலை. ஆண்டவரே கேட்குற ஆலோசனை, எங்கே போகிறா ஆண்டவரே? போகலாமா ஆண்டவரே? நான் அதை செய்யலாமாப்பா? எல்லாத்தையும் இழந்துட்டேனே, எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு, இப்போ நான் தொடர்ந்து போகலாமா? யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்கணுமா? ஆலோசனை தேவையா? எல்லாத்தையும் இழந்துட்டியே, போய் பின்பற்றி போ, திருப்பி கொண்டு வரதுக்குன்னு சொல்ல மாம்சம் சொல்லும். ஆனால் அதுக்கு ஆலோசனை வேணும். ஆலோசனை கேட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் பெரிய பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. காரணம், எனக்கு உங்களுக்கும் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் உண்டு. எல்லா காரியத்திலும் நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண. ஆண்டவரே என்ன சொல்றீங்க? இதை எப்படி செய்ய? காரியத்தை எப்படி நடப்பிக்க சொல்லுவோமானா ஆண்டவர் சரியான பாதையில் கொண்டு வார், ஆலோசனை நடத்துவார். அது பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது தாவீதை போல் சொல்லலாம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டு வாழ்க்கை இழந்தவர்கள் எத்தனையோ பேர். மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டு ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் எத்தனையோ பேர். நான் நீங்கள் அப்படி இல்லை. மனுஷனுடைய ஆலோசனைகள் நமக்கு தூரமாயிருப்பதாக. கர்த்தாவே நீர் எனக்கு பேசும் அப்பா. ஆண்டவர் யாரை கொண்டும் யார் மூலமாயும் அவருடைய ஆலோசனையை சொல்லலாம். செவி கேட்கக்கூடிய செவி நமக்கு தேவை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமான பாதையில் கொண்டு போவார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லா தேவ சமூகத்தில் இனிமே இருப்போம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உண்டு நம்முடைய ஆண்டவரிடத்தில் அவைலபிள். கர்நாடக கர்த்தர் உள்ளத்தில் வைத்தார். யோபுடைய வார்த்தையிலிருந்து அவருக்குத்தான் ஆலோசனை உண்டு, அவருக்குத்தான் ஆலோசனை உண்டு. நீங்களாம் தூரமா போங்கப்பா. துன்மார்க்குடைய ஆலோசனை தூரமா இருக்கட்டும்.
நண்பருடைய ஆலோசனை யோபுவை கலங்க பண்ணிடுச்சு, குற்றப்படுத்தியது, வேதனைப்பட்டான். அதான் சொல்கிறேன், ஆண்டவரே உங்கள்கிட்ட தான்ப்பா ஆலோசனை இருக்கு, இவங்க ஆலோசனை தூரமாக போவதாக. இந்த காலவெளியில் எனக்கு உங்களுக்கும் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமாகிய நமக்கு தேவன் நமக்கு ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை ஆச்சரியமானவர். அங்கங்கே ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Let us wait upon God. தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அவர்கள் தேவனுடைய ஆலோசனை காத்திராமல் என்று எழுதப்பட்டுகிறது. ஆலோசனை காத்திருப்போம். கடந்த நாட்களில் ஆலோசனை அசட்டை பண்ணாமா? சொல்லப்பட்ட நல்ல ஆலோசனைகள் அசட்டை பண்ணியிருப்போமானா ஒரு நாள் வேதனைப்படக்கூடிய ஒரு நாள் வந்துடும். வேண்டாம், ஆலோசனையை வெறுக்க வேண்டாம், ஆலோசனையை தள்ள வேண்டாம். வாலிய பிள்ளைகள் நல்ல கவனிங்க, ஒரு சொல்லப்படுகிற நல்ல ஆலோசனைகளுக்கு செவிடுங்க, அசட்டே ஆயினாதீங்க. யார் மூலம் உங்கள் பெற்றோர் மூலம் மாற்றம்னு சொல்லலாம், ஆலோசனை கீழ்ப்படிங்க. ஆலோசனை அசட்டே பண்ண வேண்டாம், வெறுத்து தள்ள வேண்டாம். இந்த காலவெளியிலே நம்முடைய ஆண்டவர் எல்லா பகுதியிலும் ஆலோசனை சொல்லி நடத்தக்கூடியவர், எல்லா பகுதியிலும் நமக்கு தேவையான ஆலோசனை தரக்கூடியவர். மனிதனுடைய ஆலோசனை எல்லாம் நம்மளை தவறான பாதையை கொண்டு போயிடும். அவங்க இன்னைக்குள்ள ரெமடியே சொல்லுவாங்க, ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்தவர் நம்மை குறித்து நல்லா தெரியும். வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டுறாதீங்க, கொஞ்சம் நிதானித்து. ஆண்டவரே என்ன சொல்றீங்க? அப்போ தாவீதை போல் தாவீதுடைய வாழ்க்கையை போய் வாசித்து பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் அவசரப்படலை. சிக்லாக்கு வந்து எல்லாம் இல்லைன்னு வாங்கடா திரும்ப தொடர்ந்து போவான்னு சொல்லலை. இல்லை, ஆண்டவரை கேட்குறேன், ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஆலோசனை கேட்டு நடந்தான். அதான் சொல்கிறான், அப்படி ஆலோசனை மணலை பார்க்கலாம் அதிகம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். என்ன அருமையாக சொல்ல பாருங்க. இந்த காலவெளியிலே பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கே ஆண்டவர் ஆலோசனை சொல்லி பாருனா, புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தத்தினாலுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், உடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை ஆலோசனை சொல்வார். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு படிப்பில் ஆலோசனை சொல்லுவார், இதை படின்னு சொல்லி ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார். நான் அதை அனுபவித்திருக்கிற படிப்பின் நாட்களில் ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரை பிடித்து கொடுங்க. ஒருவேளை கடந்த காலங்கள்லாம் ஆலோசனை தள்ளி இருக்கலாம், புறக்கணித்திருக்கலாம், அசட்டை பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே இப்படி ஆலோசனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆண்டவரே என்ன ஆலோசனை உம்மிடத்தில் கேட்பேன். ஆண்டவரே உம்மிடத்தில் ஆலோசனை இருக்காப்பா, நீ ஆச்சரியமானவரப்பா, இப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்களே என்று சொல்லும் எல்லா கத்திரிக்கை ஜோமனோமா. ஹல்லேலூயா. ஓ ரபலா காத்தா ராமா ஷப ரபலா காத்தா ராமா. எல்லா ஜோமன் ஒப்புக்கூட ஜோமன். ஆண்டவரே நீ வர நாட்களில் உங்களுடைய ஆலோசனைக்கே நான் காத்திருப்பேன் சொல்லுவாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபலா தர ஷப ரபலா காத்தா ராமா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆலோசனை ஆச்சரியமானவரே மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ரிபலா பரகதா ராமா ரேபலா கதா ராமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார்.
எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்க என்று ஓ வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். ஆமென். ஏசப்பா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஓம் கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் தாளை நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல் நம் வாழ்வை தொடருவார். நிழல் போல நம் வாழ்வை தொடரும். எல்லாம் சேர்ந்து ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை ஏசப்பா கருத்தோடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாய்க் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எழுதப்பட்டிருப்பா. அவரிடத்தில்தான் ஆலோசனை உண்டு என்று யோபு சொன்னதை நான் அறிந்திருக்கிறோம். நீர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை ஆவி, ஆலோசனை ஆச்சரியமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, கர்நாட்டில் நம்முடைய ஆலோசனை நாங்கள் தள்ளி இருக்கிறோம், வெறுத்து இருக்கிறோம், அசட்டை பண்ணி இருக்கிறோம். மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் தேவையான ஆலோசனை உம்மிடத்தில் உண்டே என்று வேதம் சொல்கிறதே. உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அந்த நாட்களில் தாவீதை போல ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஆலோசனையை கேட்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அது எந்த காரியமானாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையின் எந்த ஆஸ்பெக்ட் ஆனாலும் பரவாயில்லப்பா, எல்லா காரியத்திலும் கொஞ்சம் உங்களுடைய ஆலோசனை காத்திருந்து ஆண்டவரே, தாவீதுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் ஆலோசனையை கேட்டு அதன்படி செஞ்சதுனால ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை செஞ்சானே ஆண்டவரே, ஜெயத்தை பெற்றானே. அந்த மாதிரியாக பார்க்கிற ஆண்டவரே, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா பகுதிகளிலும் எல்லா சூழ்நிலையும் எல்லா காரியத்திலும் அவசரப்பட்டுறாம காத்திருந்து இந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு வரப்போகிற நாட்கள் நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கிற நாட்களாக இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளும் சரி ஆண்டவரே, வாலி பிள்ளைகளும் உங்களுடைய ஆலோசனை நடத்தும் அப்பா. உங்கள் ஆலோசனைப்படி அவங்க நடக்கட்டும், உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கட்டும் ஆண்டவரே. ஆலோசனை செவி கொடுக்கிற இதயத்தை ஒவ்வொருக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வரப்போகிற நாட்கள் எங்கள் உங்களுடைய ஆலோசனைப்படியே நடத்தி மகிமையில் எங்களை சேர்த்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் சேப்ப வேலை பிரயாணங்கள் படிப்புகள் தொழில் எல்லாவற்றையும் கற்று கொடுறோம். சபையை சார்ந்த வெளியிடத்தில் வெளிதேசத்தில் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாக்கத்தை ஆஸ்வதிப்பீராக. 2 மாநில பைபிள் ஸ்டடிக்காக ஜெபிக்கிறோம்.
கத்தர் புறப்படும். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் பிரதேசத்தில் நல்ல மழையை தேவரி நீர் கட்டிடபடியாக நான் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நல்ல மழையை நீங்கள் தரபடியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்குறமாய், சபைக்குறமாய், ஊழியர்களுக்குமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்தகாரத்தின் கீழ் அசுத்தான் வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தால் சிறைப்படுத்துகிற ஆண்டவரே, நாமாத்தமாய்ப்பட்டும். மக்கள் நாங்கள் சகல கனத்தையும் துதியையும் இயேசுவின் நாமத்துடன் பிதாவே. ஆமென்.